Hi, hello all. Welcome to our channel Naavin Rusi. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ரொம்பவே சிம்பிளான ரெசிபி சப்பாத்தி நூடுல்ஸ். வாங்க இது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள் உப்பு, சீஸ் கொஞ்சம் துருகி வச்சிருக்கேன், ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், கொஞ்சம் கொத்தமல்லி, இது வந்து டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள்ஸ்பூன் எடுத்துர்க்கேன், எண்ணெய், கொஞ்சம் ஸ்வீட் கார்ன் எடுத்துர்க்கேன், கேப்சிகம், இது வந்து ஜீரகம் கொஞ்சோண்டு, இது வந்து சப்பாத்தியை வந்து நான் ரோல் பண்ணி இது மாதிரி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரே ஒரு வெங்காயம், இதையும் நல்லா நீட்டாக தான் கட் பண்ணி வச்சுருக்கேன், பொடியாக கிடையாது. இது வந்து ரெட் சில்லி சாஸ். இது வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் விட்டுக்கிறேன். அந்த எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடு ஏறட்டும், ஹை ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. சூடு ஏறினதுக்கப்புறம் கொஞ்சோண்டு ஜீரகம் போடுறோம். இதில் கடுகுலாம் போட வேண்டாம், கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்கோங்க. ஜீரகம் பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த பொரியிற டைமில் நம்ம வெங்காயம் போட்டுக்க போகிறோம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிய ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு ரொம்பலாம் ஃப்ரை பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு 2 நிமிஷம் வதக்குங்க. லைட்டாக கலர் மாறினா போகிறோம். இது நல்லா கலர் மாறினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா வெஜிடபிள்ஸு, நீங்கள் வந்து இந்த வெஜிடபிள்ஸ் தான் போடணுன்னு இல்லை, நீங்கள் கேரட் கூட யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட இருக்கிறத போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு போடாதீங்க, கேரட்டோ பீன்ஸோ அது மாதிரி எதுனா போடுங்க. என்கிட்ட இருக்கிறத நான் எடுத்து போட்டுட்டேன். ஸ்வீட் கார்ன்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமே அப்படின்றதுனால யூஸ் பண்ணேன் நான். இப்போ பாருங்கள், இது இந்த அளவு கலர் மாறினா போதும். இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து ஸ்வீட் கார்ன், கேப்சிகம் ரெண்டுத்தையும் போட்டுக்கிறேன் நான். போட்டு அதே மாதிரி கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க. அதையும் ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். இந்த வெங்காயம் நல்லா லைட் பிங்க் கலரில் மாறிடுச்சு பாருங்கள், இதுதான் ஸ்டேஜு. இந்த டைமில் வதங்கினதுக்கப்புறம் நம்ம சிம் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா ரெட் சில்லி பவுடர், கரம் மசாலா, ட்ரை மேங்கோ பவுடர், இது 3த்தையும் இதில் போட்டு கலந்துக்கோங்க. சிம்மில் வச்சுட்டு கலந்துக்கோங்க. அதை நல்லா எல்லா இடமும் படுற மாதிரி இப்படி கலரி விட்டுருங்க. டொமேட்டோ கெச்சப்பையும் ஃப்ளேமை வந்து சின்னது பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சோண்டு டொமேட்டோ கெச்சப், ரெட் சில்லி சாஸ் எடுத்துருக்கேன்ல அதையும் கொஞ்சம் போட்டுக்கோங்க. உங்கள்கிட்ட இருந்தால் போட்டுக்கோங்க. இதுக்கு பதில் வேணும்னாக்கா நீங்கள் நல்லா நைஸாக நறுக்கி வச்ச தக்காளி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் தக்காளி ஆட் பண்ணலாம். அதுக்கு பதில் வந்து டொமேட்டோ கெச்சப்பும் இந்த ரெட் சில்லி சாஸும் சேர்த்துக்கிட்டேன். இன்கேஸ் குழந்தைங்களாம் இருக்காங்கன்னா லைட்டாக ரெட் சில்லி பவுடர் மட்டும் போகிறோம், இதெல்லாம் வேண்டாம். இப்போ இந்த டைமில் வந்து அடுப்பு சிம்லேயே தான் இருக்குது. இந்த டைமில் கொஞ்சோண்டு தண்ணி விட்டுக்கிறேன். தண்ணி விட்டு அந்த ரா ஸ்மெல் போகிற அளவு மூடி போட்டு நல்லா கொதிக்க வைக்க போகிறேன் நான். இது கொதித்து இது நல்லா தண்ணி இழுத்துடும். அதுக்கப்புறம் பார்க்கலாம். நம்ம இது கொதிக்க வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க. சப்பாத்திலையும் உப்பு இருக்குது, நம்ம போட்டிருக்க சாஸ்லலாமும் உப்பு இருக்குது, அதனால் கொஞ்சமாக போட்டுக்கோங்க. போட்டு கலரி விட்டுருங்க. இதை நல்லா மீடியம் ஃப்ளேமில் மூடி நல்லா வேக விட்டுடுங்க. வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். இது நல்லா ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகிடுச்சு. இந்த அளவு பாருங்கள். அந்த எடுத்த உடனே அந்த ரா மசாலா ஸ்மெல் வரல, நல்லா குக்கான ஸ்மெல் தான் வருது. இந்த அளவு தண்ணி இருந்தால் போகிறோம். ஏன்னா அப்போ வந்து நம்ம சப்பாத்தி ஆட் பண்ணும்போது அது ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். இந்த அளவு இருந்தால் தான் சப்பாத்தியில் எல்லா சைடும் இந்த மசாலா இதாகிறதுக்கும் நல்லாயிருக்கும். இப்போது இந்த சப்பாத்தியை போட்டுக்கோங்க. எடுத்து வச்சுருக்க கொத்தமல்லியும் போட்டுடுங்க. நான் இது கூடவே சீஸும் போட்டுட போகிறேன். சீஸ் வந்து ஆப்ஷனல் தான், என்கிட்ட இருந்துச்சு அதனால சேர்த்துக்கிறேன் நான். உங்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும், ரிச் டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள்கிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பிரச்சனை கிடையாது. இப்போ இதை நல்லா போட்டுட்டு ஃப்ளேமை வந்து நல்லா கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க. இந்த சீஸ் வந்து இந்த சூட்டில் நல்லா உருகி ஒன்றோட ஒன்று சேர்ந்துடும். நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலரி விட்டுடுங்க. இன்கேஸ் உங்களால் ஒரு கரண்டியில் கலர முடியல அப்படின்னாக்கா இதே மாதிரி எடுத்து இப்படி பண்ணிங்கன்னா 2 கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடும். சீஸ் போடுறதுக்கு முன்னாடி இது எப்படி இருந்துச்சு, இப்போ சீஸ் போட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஒரு மாதிரி ஷைனிங்காக சூப்பராக இருக்குது. இப்போ வந்து நான் லோ டு ஹை ஃப்ளேமில், ரொம்ப சிம்மும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேமும் இல்லாமல் மீடியமுக்கும் கொஞ்சம் கம்மியாக ஃப்ளேமை வச்சு இதை நான் தட்டு போட்டு மூடி வச்சிட போகிறேன். ஒரு 3 மினிட்ஸ் டைம் வச்சுக்கோங்க. 3 மினிட்ஸ் டைம் வச்சு இது அப்படியே மூடி போட்டு இருந்து குக் ஆகட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் அடுப்பை வந்து சிம் பண்ணிட்டேன். நான் சிம் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்துருக்கு. அடி பிடிச்சிடாமல் பார்த்துக்கோங்க. அப்பப்போ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க அடி பிடிக்குதா என்னன்னுட்டு. சூப்பரான சப்பாத்தி நூடுல்ஸ் ரெடி ஆகிடுச்சு. இதை செய்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த டிஷ் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.